ட்ரேடர்ஸ் நம்ம நேற்று டெக்னிக்கல் சார்ட் லைவ் சார்ட் அப்டேட் பண்ணியிருந்தோம். ஸோ நிறைய பேர்த்துக்கு நிறைய டவுட் வந்திருக்கலாம். இது எப்படி பார்க்குறது சொல்லி நான் உங்களுக்கு சொல்கிறேன். இப்போ இதில் ஆரோ மார்க் வந்துருக்குதுல்ல, இந்த பை ஆரோ செல் ஆரோ அந்த மாதிரி வந்திருக்குல்ல, அதான் வந்து என்ட்ரி எடுக்கிறோன்னு அர்த்தம். அந்த பை ஆரோ மார்க் வந்துடுச்சுனாக்கா நேற்று பாருங்கள், இந்த கடைசியாக வந்த சிக்னல் பை இந்த இடத்துல வந்திருக்குது. எந்த டைம் வந்திருக்குனாக்கா செகண்ட் நேற்று கரெக்டாக 3:30 மணிக்கு வந்திருக்கு, 15:30 அந்த டைமில் வந்து பை இனிஷியேட் ஆகிருக்குது. ஸோ பை இனிஷியேட் ஆன இடம் பார்த்தீங்கன்னாக்கா 83,150 இங்கே பை இனிஷியேட் ஆகிருக்குது. ஸோ இந்த இடத்துல வந்து டார்கெட் 1 2 3 எல்லாம் உங்களுக்கு கன்ஃபியூஷனாக இருக்குது, கொஞ்சம் கிளாரிட்டியாக இருக்காது கேண்டில் ஸ்டிக் இருக்கனால. ஸோ நீங்கள் வந்து இந்த பக்கம் பார்த்துக்கோங்க, இந்த பக்கம் கிளாரிட்டியாக இல்லைனாக்கா இந்த பக்கம் பார்த்துக்கோங்க. ஃபஸ்ட் டார்கெட், செகண்ட் டார்கெட், தேர்ட் டார்கெட் இருக்கும். இதுக்கு பை இங்கே இனிஷியேட் ஆகிடுச்சுனாக்கா அதுக்கு ஸ்டாப் லாஸ் பார்த்தீங்கன்னா கீழே இங்கே இனிஷியேட் ஆகிருக்கு பாருங்கள். இது சாரி, கீழே எஸ்எல் சொல்லி போடுறது, அதான் ஸ்டாப் லாஸ். இது பாருங்கள் 83,150 பை இனிஷியேட் ஆகிருக்குது. அது ஆக்சுவலாக ஸ்டாப் லாஸ் வந்து எவ்வளோ இருந்திருக்குனாக்கா 80-800 அந்த ரேஞ்ச் இருந்திருக்கும். இப்போ மார்க்கெட் வந்து ஃபஸ்ட் டார்கெட் போய் செகண்ட் டார்கெட் பக்கம் போயிடுச்சு. ஸோ அதனால் நம்மளுக்கு என்ன ஆகுனாக்கா எஸ்எல்ங்கிறது வந்து நம்மளுக்கு ட்ரெண்ட் சேஞ்சிங் இடம் தான். அது ஸ்டாப் லாஸாக நம்ம அசியூம் பண்ணிக்கூடாது. அந்த ஸ்டாப் லாஸ் தான் நம்ம ட்ரெண்டு சேஞ்ச் ஆக போகுதுன்னு அர்த்தம். ஸோ இது என்ன ஆகுனாக்கா மார்க்கெட் இப்போ வந்து தேர்ட் டார்கெட் போயிடுச்சுனாக்கா இந்த இடத்துல 83,350ங்கிறது வந்து 450, 550, 650 அந்த மாதிரி சேஞ்ச் ஆகலாம். இன்கேஸ் மார்க்கெட் வந்து நல்லா மேலே போகுதுனாக்கா இது எஸ்எல்ங்கிறது வந்து நீங்கள் ஸ்டாப் லாஸாக நீங்கள் எடுத்துக்கூடாது, அது வந்து ட்ரெண்ட் சேஞ்சிங்காக எடுத்துக்கணும். இன்கேஸ் அந்த ட்ரெண்ட் சேஞ்சிங் அங்கே டச் ஆகிடுச்சுனாக்கா நீங்கள் எக்ஸிட் பண்ணிக்கலாம், ஆனால் ஃப்ரெஷ்ஷான என்ட்ரி எடுக்கக்கூடாது. இப்போ வந்து உதாரணத்துக்கு 83,346 வந்துடுச்சுனாக்கா இருக்கிற பொசிஷனை மட்டும்தான் நம்ம எக்ஸிட் பண்ணணும். நம்ம ஃப்ரெஷ்ஷாக வந்து ஒரு பொசிஷன் எடுக்கக்கூடாது. எப்போ ஃப்ரெஷ்ஷாக பொசிஷன் எடுக்கணுனாக்கா அந்த எவ்ரி 15 மினிட்ஸ் ஒன்ஸ் தான் நம்மளுக்கு வந்து கேண்டில் கன்ஃபார்ம் ஆகும். ஸோ இப்போ உதாரணத்துக்கு 9 மணி மார்க்கெட் ஓப்பன் ஆகிருக்கு, 9:15க்கு அடுத்த கேண்டில் ஓப்பன் ஆகும். அப்புறம் 9:30 மணிக்கு அதுக்கு அடுத்த கேண்டில் ஓப்பன் ஆகும். ஸோ 15 நிமிஷம் ஒரு தடவை தான் ஒரு கேண்டில் ஸ்டிக் ஓப்பன் ஆகும். அதனால் இது வந்து ஸ்டாப் லாஸுங்கிறது வந்து நீங்கள் வந்து லாஸ்ன்னு அசியூம் பண்ணிக்கக்கூடாது. நீங்கள் வந்து அதுதான் ட்ரெண்ட் சேஞ்சிங் இடம்னு நீங்கள் புரிஞ்சிக்கணும். இதுதான் ரொம்ப முக்கியம். இப்போ வந்து மார்க்கெட் வந்து 83,346 அங்கே வந்து வந்துடுச்சுனாக்கா இருக்கிற இப்போ இன்னும் டார்கெட் 1 டார்கெட் 2க்கு எக்ஸிட் பண்ணிக்கணும். இல்லை நான் வந்து கொஞ்சம் வெயிட் பண்ணுறேனாக்கா இது எஸ்எல்லுங்கிற இடம் வரைக்கும் நீங்கள் வெயிட் பண்ணணும். அதுதான் ட்ரெண்ட் சேஞ்சிங். இப்போ அடுத்து இந்த ரேஞ்சில் வந்து ட்ரெண்ட் உங்களுக்கு சேஞ்ச் ஆகும். எப்போனாக்கா 83,346. ஸோ நல்லா தெரிஞ்சுக்கோங்க, இது எஸ்எல்ங்கிறது நீங்கள் ஸ்டாப் லாஸை அசியூம் பண்ணிக்கக்கூடாது. நிறைய பேர் வந்து ஸ்டாப் லாஸ் மாறி மாறி வருது சொல்லி எனக்கு ஒருத்தர் கேட்டுருந்தீங்க. ஸோ அதுதான் நான் இது எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இது வந்து ப்ராஃபிட் தான் உங்களுக்கு. இது மார்க்கெட் எவ்வளோ தூரம் மேலே போனால் கூட இது வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே போகும். பாருங்கள், ஒரு சின்ன எக்ஸாம்பிள் காட்டுறேன். இந்த இடத்துல பாருங்கள், செல் இங்கே இனிஷியேட் ஆகிருக்குது. எந்த ரேஞ்ச் இனிஷியேட் ஆகிருக்குதுனாக்கா இதோட ஓப்பன் ப்ரைஸு 86,445 இங்கே இனிஷியேட் ஆகிருக்குது. ஆல்மோஸ்ட் தேர்ட் டார்கெட் வந்து இது இவ்வளோ தூரம் வந்திருக்கும். தேர்ட் டார்கெட் வந்து அது கீழே மார்க்கெட் போயிடுச்சு. ஸோ மார்க்கெட் எங்கே ட்ரெண்டு சேஞ்ச் ஆகிருக்குனாக்கா ஆக்சுவலாக வந்து நீங்கள் தேர்ட் டார்கெட் போட்டிருந்தாக்கா இந்த ரேஞ்சிலே எங்கேயாச்சும் எக்ஸிட் பண்ணியிருப்பீங்க. ஸோ அதுக்கு கீழே வந்து இங்கே தான் ட்ரெண்டு சேஞ்ச் ஆகிருக்குது. ஸோ வந்து எஸ்எல்ங்கிறது நீங்கள் ஸ்டாப் லாஸ் சின்ன ஸ்டாப் லாஸாக தான் வரும். அப்படி வந்தாலும் இங்கே பாருங்கள், இங்கே பை இங்கே செல் இந்த மாதிரி சின்ன ஸ்டாப் லாஸ் தான் வரும். ஸோ அது வந்துடுச்சுனாக்கா நீங்கள் கண்டிப்பாக பொசிஷன் ரிவர்ஸ் பண்ணிக்கணும். ரிவர்ஸ் பண்ணிக்கிட்டால் தான் உங்களுக்கு சேஃப்டி. இல்லை இந்த ட்ரேட் நான் அவாய்ட் பண்ணணும்னு நினைக்கிறீங்கனாக்கா இங்கே பாருங்கள், கீழே ஸ்டொக்காசிட் ஒன்று இண்டிகேட்டர் இருக்குது. அந்த இண்டிகேட்டர் பாருங்கள், இங்கே சிக்னல் பை இனிஷியேட் ஆகிடுச்சு. இது இனிஷியேட் பண்ணலாமா வேணாமா சொல்லி நீங்கள் பார்க்கணுன்னாக்கா கீழே ஸ்டொக்காசிட்டில் பார்த்துக்கோங்க. இது எப்போது நீங்கள் ஸ்டொக்காசிட் பார்க்கணுன்னாக்கா மார்க்கெட்டு மேலேயும் போகாமல் கீழேயும் வராமல் சைட்வேஸ் மாதிரி இருக்குதுனாக்கா அந்த டைமில் வந்து நீங்கள் வந்து ஒரு சின்ன ரெஃபரன்ஸுக்காக தான் இந்த ஸ்டொக்காசிட் இண்டிகேட்டர் நம்ம வச்சுருக்கோம். இது வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒரு லைன் வருதில்ல, அந்த லைன் எதுக்காகனாக்கா அது அவ்வளோ சீக்கிரம் லைன் ட்ரெண்டு சேஞ்ச் ஆகாது. இப்போ வந்து இந்த லைனில் பாருங்கள், இவ்வளோ தூரம் மேலே போனதுக்கப்புறம் பை இனிஷியேட் அதுக்கு கன்ஃபார்ம் ஆகுது. ஸோ இந்த இது ஸ்ட்ராங் பைங்கிற மாதிரி இது இண்டிகேட் பண்ணுது. ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா சப்போர்ட்டிங் இண்டிகேட்டர்ஸ். நீங்கள் மெயினாக பார்க்க வேண்டியது என்னன்னாக்கா இந்த ஆரோ மார்க், அடுத்தது இங்கே என்ட்ரி பாயிண்ட்,
அடுத்து டார்கெட் 1, டார்கெட் 2, டார்கெட் 3. அப்புறம் எஸ்எல்ங்கிறது வந்து எவ்ரி 15 நிமிஷம் ஒரு தடவை பார்த்துக்கிட்டே இருங்க. அது வந்து உங்களுக்கு ப்ராஃபிட்டாக கன்வெர்ட் ஆகிடும். அப்படியே போக போக என்ன ஆகுனாக்கா ப்ராஃபிட்டாக தான் கன்வெர்ட் ஆகும். எஸ்எல்ங்கிறது லாஸாக உங்களுக்கு கன்வெர்ட் ஆகாது. ஸோ மெயினாக வந்து நீங்கள் வந்து சேஃபர் ஜோன் போகிறதுக்கு தான் அந்த எஸ்எல்ங்கிறது இடம். ஸோ கண்டிப்பாக இது வாட்ச் பண்ணுங்கள். அதே மாதிரி நீங்கள் யூடியூப் சேனலில் பார்த்தீங்கன்னாக்கா கிளாரிட்டி வரல சொல்லியிருந்தாங்க. அது என்ன பண்ணணுன்னாக்கா செட்டிங்ஸ் போங்க. அந்த நம்ம சேனல் ஓப்பன் பண்ணிவிட்டு செட்டிங்ஸ்குள்ளே போனீங்கன்னாக்கா அதில் வந்து குவாலிட்டி சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்கும். நான் வந்து இருங்க நான் இப்போ உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். அது டிஸ்பிளே செட்டிங்ஸில் போய் நம்ம எப்படி நம்ம இன்னும் கொஞ்சம் வியூ கிளியராக பார்க்குறது சொல்லி நான் உங்களுக்கு சொல்கிறேன். நிறைய பிளர்கார மாதிரி வருது சொல்லியிருந்தாங்க. சொன்னேன் ரைட் சைடில் பாருங்கள் செட்டிங்ஸ் சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணிக்கோங்க. அதில் வந்து குவாலிட்டி சொல்லியிருக்கும். அதில் வந்து அட்வான்ஸ் சொல்லியிருக்கும். அதை கிளிக் பண்ணிக்கோங்க. அதில் வந்து 1080pன்னு இருக்கும். அது 1080 பிக்சல் போட்டுட்டிங்கனாக்கா உங்களுக்கு பிக்சல் பிரேக் ஆகாது. ஹை குவாலிட்டியில் உங்களுக்கு ஹெச்டி குவாலிட்டியில் உங்களுக்கு வரும். ஸோ இந்த செட்டிங்ஸ் வச்சுக்கோங்க. அதே மாதிரி நம்ம வந்து இப்போ கோல்டு, சில்வர், க்ரூட் ஆயில் 3 மட்டும்தான் இப்போதைக்கு ரன் பண்ணிகிட்ருக்கோம். காப்பர், நேச்சுரல் கேஸ், நிஃப்டி, பேங்க் நிஃப்டியும் இதில் போடுற மாதிரி தான் இருக்கும். ஆனால் வந்து நம்ம லைவ் சேனலாக பார்த்தீங்கன்னாக்கா அதிகபட்சம் ஒரு வாரம் வரைக்கும் தான் ஓட்ட முடியும். இல்லைனாக்கா நம்மளுக்கு யூடியூப்பில் காப்பிரைட் ப்ராப்ளம் வந்துடுச்சுனாக்கா அவங்க பேன் பண்ணிவிடுவாங்க யூடியூப்பில். ஏன்னா வந்து இந்த சார்ட் வந்து நம்ம இந்த மாதிரி ரன் பண்ணக்கூடாது. அது காப்பிரைட் ப்ராப்ளம் வரும். ஏன்னா வந்து இந்த சார்ட் ப்ரொவைடர் வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா காப்பிரைட் லைசன்ஸ் வேறு வாங்கியிருக்காங்க. ஸோ அதனால் வந்து அவங்கக்கிட்ட நான் பர்மிஷன் கேட்டிருக்கிறேன். ஸோ அதிகபட்சம் 1 வீக் வரைக்கும் நம்ம இதில் ரன் பண்ணுவேன். அதுக்கப்புறம் இதெல்லாம் நம்ம ரன் பண்ண முடியாது. இந்த சார்ட்டு நீங்கள் தனியாக சப்ஸ்கிரைப் பண்ணுற மாதிரி தான் வரும். நாங்கள் எப்பயும் போல் டெக்னிக்கல் கால்ஸ் அதில் அனுப்பிக்கிட்டு தான் இருப்போம். பட் அந்த டெக்னிக்கல் கால்ஸ் வந்து இதை பேஸ் பண்ணி அனுப்புறது இல்லை. அது வந்து வேறு ஒரு டெக்னிக்கல் பேஸ் பண்ணி அனுப்புகிறோம். இது வந்து நம்ம இந்த சார்ட் பேஸ் பண்ணி அனுப்புறது இல்லை. இது எதுக்காக இந்த வீடியோ போட்டிருக்கோன்னாக்கா சில பேர் சில்வர் மட்டுமே ட்ரேடிங் பண்ணுவேன், கோல்டு மட்டும் ட்ரேடிங் பண்ணணும் சொல்கிறாங்க. ஸோ அவங்களுக்கு தான் இந்த சார்ட் போட்டிருக்கோம். இதில் வந்து நிறைய ப்ளஸ் பாயிண்ட்ஸ் தான் இருக்குது. என்னன்னாக்கா சின்ன சின்ன என்ட்ரிஸ் கிடைக்கும். ஃபஸ்ட் டார்கெட், செகண்ட் டார்கெட் அப்படி பார்த்து நீங்கள் எக்ஸிக்யூட் பண்ணிக்கலாம். இன்கேஸ் ஸ்டாப் லாஸ் ட்ரிகர் ஆனாலும் பொசிஷன் ரிவர்ஸ் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். அது ஒன்று. ரெண்டாவது அது ஸ்டாப் லாஸ் ரேஞ்சு கூட சின்னதாக தான் இருக்கும். அது ட்ரையலிங் ஸ்டாப் லாஸ் மாதிரி மாறிக்கிட்டே வரும். அதுதான் ஒரு பெரிய ப்ளஸ் பாயிண்ட் இதில். ஸோ நம்ம சேனல் நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கிறீங்க. நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பண்ணிட்டா தான் வந்து நம்ம போகிற வீடியோஸ் எல்லாம் கொஞ்சம் ஃபஸ்ட் ப்ரையாரிட்டி காட்டி கொஞ்சம் முன்னாடி வரும். ஸோ எல்லாத்தோட எல்லாத்தோட சப்போர்ட் வேணும். ஸோ கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.